நானும் என் ஐயன் மஸ்தாவும் இனிப்பு இல்லத்துல இருக்கிற ரகசிய அறைக்குள்ள நுழைய முடியாம போச்சு. அந்த அறையா இது? அந்த அறை இல்ல, அந்த அறைக்கு போற இன்னொரு வழிதான் இது. 1000 வருஷத்துக்கு முன்னால மன்னரோட அறையில இருந்த எங்களை மாதிரி விசுவாசிகள் இந்த வழியாதான் அந்த இடத்துக்கு போவோம். அவங்க 3 பேரும் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அந்த அறைக்குள்ள இருக்கு. மஸ்தா அதை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதை எடுக்க நானும் தயாராதான் இருக்கேன் மூதாட்டியே. இப்ப நான் என்ன செய்ய? நீ அகோர அதிபதியா இல்லாம உன் மந்திர தந்திர சக்தியை பயன்படுத்தி உன் முழு தேக உடலையும் தும்பி இனத்துல சேர்த்து கருவண்டுகளா பிரிச்சு உன் உயிரை அந்த 5 கருவண்டுக்கும் கொடுக்கணும். அந்த 5 கருவண்டுகளாகவே நீ பறந்து போய் அங்க இருக்கிற பொக்கிஷத்தை பாதுகாக்கிற ஆமையும் பாம்பும் உனக்கு வழிவிடும். அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி 5 வண்டுகளா இருக்கிற நீ அங்க இருக்கிற வேட ரகசிய புத்தகத்தை நீ எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டா உனக்கு மரணமே கிடையாது. ஆனா உள்ள போற நீ திரும்பி வெளியில வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பாம்பு கிட்ட நீ மாட்டிக்கிட்டீன்னா கருவண்டாவே நீ செத்து கிடப்ப. உனக்கு உன்னோட உடம்பு கிடைக்காது. இப்ப சொல்லு, துணிச்சலா முடிவெடுத்து இதுக்குள்ள 5 கருவண்டா மாதிரி நுழைய போறியா, இல்ல அப்படியே திரும்பி போறியா? ஏய் மூதாட்டியே, நான் நினைச்ச காரியத்தை சாதிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இதுல எனக்கு பரிபூரண சம்மதம். நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. அப்படியா? யாரும் இல்லையா அஞ்சல? உனக்கு அப்படி தோணி இருக்கும். வாமா, சாமி சொன்னதை செஞ்சு முடிப்போம். வா. யாரோ வர்ற மாதிரி இருக்குங்க. இரு. அஞ்சல, நீ சொன்ன மாதிரி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு.
ஏ வளரு, நம்ம பின்னால யாரோ வர மாதிரியே இருக்குதுல்ல? உனக்கு அப்படி தோணுதா? ஆமா. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ, ஐயோ கடவுளே, என் கண் முன்னாடியே ராணி எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை காப்பாத்த முடியாத பாவியா இருக்கேனே. என்ன விடு. ஐயோ விடு என்ன. சம்யுக்தா, ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது உங்களோட ஆத்மா அவளுக்கு உதவி செய்யணும். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. ஹே வேடா மூடா, இன்னும் அவனோட ரத்த வெறி அடங்கல. தயவு செஞ்சு இவங்கள விட்டுரு. அவ்வளவுதானா சம்யுக்தா? நீ கேட்டு நான் முடியாது என்று சொல்வேனா? நான் விட்டு விடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. உனக்கும் எனக்கும் இங்கு ஒரு யுத்தம் நடக்க வேண்டும். அந்த யுத்தத்தில் நீ என்னை வீழ்த்தி விட்டாய் என்றால் நான் எல்லாத்தையும் விட்டு விடுகிறேன். ஒருவேளை நான் உன்னை வீழ்த்தி விட்டேன் என்றால் நீ என்ன சொன்னாலும் நான் அதை உடனே செய்றேன். இந்த தைரியமும் திமிரும் தான் உன்னிடம் எனக்கு பிடித்திருக்கிறது சம்யுக்தா. சம்யுக்தா, அந்த வேடனோட நீங்க சண்டை போட வேண்டாம். ஆமாங்க, அவனை பார்த்தாலே நேர்மையா சண்டை போடுற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. நான் பார்த்திபனோட காதலி. பயந்து கோழையா ஓட மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த வேடனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ராணி, நீ சொன்னது என்னமோ உண்மைதான். 1000 வருஷம் பகை. இந்த தடவை அவனை நான் வீழ்த்தியே தீருவேன்.
சம்யுக்தா, இப்படி ஒரு விபரீத விளையாட்டு வேண்டாமே. என் பொம்மி அக்கா மாதிரி தான் நான் உங்களையும் பாக்குறேன். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால வேணாங்க, இந்த சண்டையை விட்டுருங்க. இந்த சம்யுக்தா ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுல இருந்து உயிரே போனாலும் பின்வாங்க மாட்டா. உங்களுக்கு நேர்மை ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன போலீஸ்காரம்மா, ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிமினலா இருக்க நீங்களே இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது ஒரு போலீஸ்காரா இருக்க நான் எவ்வளவு யோசிப்பேன். உங்க 4 பேரையும் நான் இப்பவே அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன ரீசன்காக எங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்க? முதல்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? கோர்ட்ல சப்மிட் பண்ற அளவுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியப்பா, ஜான்சி, அந்த போன் எடுத்து காட்டுங்க. என்ன இது போதுமா? ஜான்சி, நீ போலீஸ்காரியா இருக்கலாம், ஆனா உன் வயசு என் அனுபவம். இந்த சாவித்திரிய ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். என்கிட்ட இந்த ஸ்கூல் பசங்க கிட்ட பூச்சாண்டி காட்டுற வேலை வச்சுக்காத. நாங்க பேசுனத நாங்களே பாக்குறதுல என்ன பெரிய பிரமாதம்? ஆனா நான் இப்ப உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதுல பாரு, ஷாக்கு 1000 watts ஹை வோல்டேஜ். லைன்லயே இரு. சரிங்க மேடம். பெரியப்பா, பெரியப்பா, என்ன பெரியப்பா இது? அம்மா, என்ன ஷாக்கு சொல்லு நடிக்குதா? ஏய், லைன்லயே இரு. இதுக்கு முன்னாடியாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு போலீஸ்காரி. ஆனா இப்போ நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. கொலை பண்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா நாங்களா தேடி போய் யாரையும் கொலை பண்றதும் இல்ல. எங்க ரூட்ல யாராவது குறுக்க வந்தா அவங்கள தீர்த்து கட்டுறதுக்கு நாங்க தயங்குறதும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா இப்ப அந்த செல்போனை என்கிட்ட கொடுத்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க கண்ணு முன்னாலேயே பசங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. இத பாரு ஜான்சி, ஒரு கொலை பண்ணாலும் சரி, 9 கொலை பண்ணாலும் சரி, தண்டனை என்னமோ ஒண்ணுதானே. எப்படி வசதி? எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இன்னும் எத்தனை பேரை தான் பலி கொடுக்க போற? யோ சும்மாரியா. டேய் பசங்களா, நம்ம ஜான்சி மேடம் போலீஸ் ஆபீசர்ல, அதனால எதையுமே சீக்கிரமா நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்க கையில இருக்கிறது நிஜ துப்பாக்கியா இல்ல டம்மி துப்பாக்கியான்னு அந்த அம்மாக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் சுட்டு காமிக்கிறீங்களா?
அப்பதான் நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியும். சரிங்க மேடம். ஐயோ பாட்டி, பெரியப்பா பெரியப்பா என்ன பெரியப்பா இது? இங்க பாருங்க, அவங்க யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன இப்போ? எங்க செல்போன் தானே வேணும்? இந்தாங்க. மனோ, இந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு போனை ஃபார்மேட் பண்ணிடு. டேய், நான் திரும்ப கூப்பிடுறேன். அது வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க மேடம். அம்மா, வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், போனை ஃபுல்லா ஃபார்மேட் பண்ணிட்டேம்மா. குட். ஜான்சி, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்யணும்னு நீ நினைச்சாலே போதும். அதுக்கு முன்னாலேயே இந்த சாவித்திரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பா. புரியுதா? அம்மா, பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ். அக்கா எங்கேயோ போயிட்டீங்க அக்கா. எங்கேயோ போல, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. வாங்க வாங்க. வாங்க பாய். இந்தா வேணாமா? அதுக்கான வேலைய ஆரம்பி. ஏய் மூதாட்டியே, உறுதி காணிக்கை கொடுத்தால் மட்டுமே என்னால் 5 கருவண்டுகளாக பிரிய முடியும். அத நான் செய்யறேன். உன்னோட கையை நீட்டு. அகோர அதிபதியே, நீ சாதித்து விட்டாய். இனி உனக்கு மரணம் என்பதே கிடையாது.
வேட ரகசிய புத்தகம் கிடைத்து விட்டது. இதை வைத்து அந்த வேடனை அழித்து அரியாசனத்தில் நீ உட்காரு. சாதாரண மனுஷனாயிருந்தனா எங்க அம்மாவை அழிக்க நினைச்ச பொம்மைய அழிக்க அகோர அதிபதியா மாறின. அப்படி இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண மூதாட்டியே. சுவாமி, 3 திசையில போனவங்க இன்னும் யாருமே திரும்ப வரலையே குருவே. நீங்க எடுத்துட்டு வர சொன்ன பொருளை எடுத்துட்டாங்களா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுடைய கதி என்ன?